மை டியர் போர்வுட் பீப்புள்ஸ் இந்த வேர்ல்டு குட் மார்னிங் அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வணக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப அவசியமாக உங்கள் பிள்ளைகள், அதாவது 18 வயசு ஆகட்டும், அது கீழே இருக்கிற பசங்களாம் கூட இன்றைக்கி பயங்கரமாக கஞ்சா தண்ணி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ரோட்டில் அப்படி ஏசுநாதர் மாதிரி இந்த ஆங்கிளில் இந்த ஆங்கிளில் இப்படி ஆங்கிளில் எப்படி துணி இல்லாமல் அது இல்லாமல் கிழிஞ்சு போய் ஜட்டியெல்லாம் தெரியுது. ஜட்டி தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, உடம்புல இருக்கிற எல்லாம் சொறி சரங்கு புண்ணு கிண்ணு எல்லாமே தெரியுது. சரி, அதை விடு. அந்த பசங்களை வந்து அவன் எப்படி திருத்துவோ தெரியாது. அவன் மூஞ்சி மேலே நீ மூத்திரத்தை கடிச்சு ஊற்றினாலும் சரி, பீயை கடிச்சு ஊற்றினாலும் சரி, சாணியை கடிச்சு ஊற்றினாலும் சரி, இந்த போதையில் ரோடு மேலே வைன் ஷாப்பில் இருந்து பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், அங்கே இங்கே எங்கெல்லாம் கிடக்குறான். ஆமாம், அவன் வீட்டில் கிடக்குறான், ரோட்டில் கிடக்குறான், போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் கிடக்குறான், எல்லா இடத்துலையும். ஆமாம், குப்பையை காட்டிலும் இந்த போதையில் வாந்தி எடுத்துகிட்டு கிடக்குறானுங்களே, இவனுங்க தான் அதிகமாக இருக்கிறானுங்க. ஏகப்பட்ட எல்லா ஊர்லேயும், தமிழ்நாடு கிழ்நாடு உலகம் பூரா இவனுக்கு அதிகமாக இருக்கிறான். அமெரிக்காவிலலாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறான். இங்கேயாவது பரவாயில்ல, அங்கெல்லாம் லீகலாக ஆக்கி வச்சுருக்கான். சில ஊருங்களில் ஊசி போட்டுக்கிறது, கஞ்சா குடிக்கிறதுலாம் லீகல் ஆக்கி வச்சுருக்கிறான். இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் கஞ்சா வந்து தடை செய்யப்பட்டது தானே. ஆனால் நீ காசியில் போய் பாரு, எல்லாம் கஞ்சா குடிப்பான். கேட்டால் சிவன்னுமா. சரி, அதை விட்டுருப்பா, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்ப்பா. இந்த குடிகார பசங்களுக்கு வருவோம். குடிச்சிட்டு அந்த போதையில் கிடக்குறானே, அவன் மூஞ்சி மேலே மூத்தத்தை விட்டாலும் சரி, பீயை கரைச்சி ஊற்றினாலும் சரி, சாணியை கரைச்சி ஊற்றினாலும் சரி, அவன் ஏந்திரிக்க மாட்டான். இப்போ நான் இருக்கிறேன்ப்பா, நான் செத்து போயிட்டேன்னா இல்லையான்னா கண்டுபிடிக்க, என் மூளை செத்து போயிடுச்சா அப்படி தான் பார்ப்பான். மூளை என்னென்ன, அந்த பிரெயின். ஆமாம், செத்துட்டாதான் ஆமாம், அந்த ஆள் செத்துட்டான் அப்படின்வான். அப்படி இல்லை, கோமாவில் இருக்கான், அதில் இருக்கான், இதில் இருக்கான், காப்பாற்றிடலாம் அப்படின்னு ரமணா படத்தில் எப்படி பணத்தை வச்சுக்கின்னு வியாபாரம் பண்ணுவானுங்க, அந்த மாதிரி டாக்டருங்க வந்து வியாபாரங்க எதாவது பண்ணுவான். அதெல்லாம் விடு. இந்த குடிகார பயிலுவில், போதையில் இருக்கிற பயிலுவில், ரோட்டில் இருக்கிற பயிலுவில், வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிற பயிலுவில், நீ குப்பையை, இந்த தூய்மை என்னது துப்புரவு தொழிலாளர்களை அப்புறம் ஸ்ட்ரைக்கெலாம் பண்ணாங்களே, இப்போ கூட ராத்திரி அவங்களெல்லாம் அடித்து உள்ளெல்லாம் தூக்கிட்டு போய் போட்டுச்சு இந்த கவர்மெண்ட். அது விட்டுரு. நீ எவ்வளோ தான் கோடியாக பணம் வச்சுருந்தாலும் சரி. ஆமாம், போருன்னு வந்தால், சண்டைன்னு வந்தால், பப்ளிக்கில், ஊரில், வாசலில், ரோட்டில் இந்த மாதிரி கிடக்கிற பையிலே மேலே தாண்டா பாம்பை போடுவான், குண்டை போடுவான், செத்து போடுவான். பைத்தியக்காரா லூஸு. காசா பார்த்தியா? இப்போ அமைதி ஆயிடுச்சு. ஆனாலும் பெரிய பெரிய கோடீஸ்வரன் தான் வீடு எதுன்னு போய் தேடிக்கிட்டு இருக்கானா. ஏன்னா குண்டு போட்டு ஒடிச்சிட்டான். அவன் ஊர் எதுன்னு அவனுக்கே தெரியலையா. அந்த அளவுக்கு போய் நிற்குதுடா. காசாடா, போய் பாருற, வீடியோ போட்டு பாரு. காசாவில் பெரிய பெரிய பணக்காரன் பங்கரெல்லாம் ஒளிஞ்சிருந்து இப்போ அமைதியில் வந்துட்டு போய் தேடுறானுங்க. அவர்கள் வீடை காணவில்லையா. எதை கண்டுபிடிக்கலான்னு தெரில. கண்டுபிடிச்சி அவன் போய் வீடு கட்டி குடியிருந்து அவங்க குழந்தைங்களை காப்பாற்றி இதுலேயே கை கால் எல்லாத்தையும் இழந்தவர்கள். அப்பாவி பையில ரோட்டில் படுக்கிறா, குண்டை போட்டு கொண்டுடுவானுங்க.